என்னடா இது ஒரு சாஃப்டான டக்கு தானே குனியாவோட ஷோல்டர் மேலே, இதுக்கு எதுக்குடா இந்த பெனால்ட்டி, இதுக்கு எதுக்குடா அவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் ரெட் கார்டு அப்படின்னு நிறைய பேர் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. அண்ட் ஒரு பெரிய டாக்கிங் பாயிண்ட் ஆஃப் த வீக்காகவும் இருந்தது. இதில் நம்ம மேலே அக்கறை இருக்கிறவங்க பல பேர் இப்படியெல்லாம் நீங்கள் ஜெயிக்கணுமாடா, வெக்கமே இல்லையாடா அப்படின்லாம் கேட்குறது உண்டு. பட் இதை ஏன் இவ்வளோ சீரியஸாக கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்றதை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம விஏஆர் மேட்ச் ரெஃப்ரியை பிச் சைட் மானிட்டருக்கு இந்த ஃபவுலை ரிவ்யூ பண்ணியான்னு கூப்பிடுறாரு. ஸோ நம்ம மேட்ச் ரெஃப்ரி ரிவ்யூ பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, கிறிஸ்டல் பேலஸ் நம்பர் 5 கமிட்ஸ் அ கிளியர் ஹோல்டிங் அஃபென்ஸ் விச் டினைஸ் அ கிளியர் ஆப்வியஸ் கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஃபைனல் டெசிஷன் இஸ் அ பெனால்ட்டி அண்ட் ரெட் கார்டு. நம்ம மேட்ச் வீடியோ பார்க்கும்போதோ இல்லை ரீப்ளேயில் பார்க்கும்போதும் இது அவ்வளோ இன்டென்ஸாக இல்லையே, ஒரு பெனால்ட்டிக்காக இவ்வளோ இன்டென்ஸ் இல்லை, ரெட் கார்டு டபுள் பனிஷ்மெண்ட் மாதிரி, அதுக்கும் இது அவ்வளோ ஒர்த் இல்லை. இப்படி தான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தது. ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேட்டிங்காக இருக்க போகிற இந்த சிச்சுவேஷனை நம்ம ரெஃப்ரி சிம்பிளாக கண்ணை மூடிக்கிட்டு சரிடா எப்போ எதுக்கு பிரச்சனையில் மாட்டணும், லெட்டர் ஆஃப் லா என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கலான்ட்டு டிசைட் பண்ணிட்டாரு. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் சினாரியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பெனால்ட்டியா இல்லை இது ஒரு ஃப்ரீ கிக்கா அப்படின்றது. நிறைய பேரோட ஆர்குமெண்ட் என்னென்னா, இந்த ஷோல்டர் டக் டி வெளியில் தான் ஆரம்பித்தது, பெனால்ட்டி பாக்ஸ் வெளியில் தான் ஆரம்பித்தது. ஆனால் விழுந்ததுன்னா உள்ளே தான். எதனால இது பெனால்ட்டி கொடுத்தாங்க, ஏன் இதை ஃப்ரீ கிக் கொடுக்கலன்றது தான் ஃபஸ்ட்டு சினாரியோ. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, IFAB லா, இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் அசோசியேஷன் போர்டோட லா படி எந்த ஒரு டிஃபெண்டர் ஒரு ஹோல்டிங் அஃபென்ஸை கமிட் பண்ணுறானோ அவன் டி பாக்ஸ் வெளியில் ஸ்டார்ட் பண்ணி டி பாக்ஸ் உள்ளே, பெனால்ட்டி பாக்ஸ் உள்ளே வரைக்கும் அந்த அஃபென்ஸ், அந்த ஹோல்டிங் அஃபென்ஸ் தொடருதுன்னா தென் அது பெனால்ட்டி அப்படின்ட்டு லெட்டர் ஆஃப் லாவில் கிளியராக போட்டாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு சினாரியோ, வை ரெட் கார்டு. ஸோ ரெட் கார்டு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ஃபேக்ட் தான், DOGSO ரூல், அதாவது டினையல் ஆஃப் அன் ஆப்வியஸ் கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு லாஸ்ட் மேனாக இருக்கும்போது ஆப்போனண்ட் கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்போது பாலோட கிளியர் பண்ண, அதாவது பாலை அட்டெம்ப்ட், அதாவது பால் கிளியர் பண்ணுன்ற ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறாங்களே, அதாவது பால் அடிக்கிறேன்னு போய் காலில் அடிப்பாங்க, இல்லை பாலையும் மேனையும் சேர்த்து தூக்கிடுவாங்க. ஸோ அந்த பால் எடுக்கணுன்ற ஒரு சின்ன இன்டென்ஷன் இருந்ததுன்னா இது ரெட் கார்டு கிடையாது. இங்கே என்ன ஆகுது, பாலை எடுக்கணுன்ற இன்டென்ஷனே கிடையாது, 0% இன்டென்ஷன் டுவர்ட்ஸ் த பால். அண்ட் ஃபோக்கஸ் ஃபுல்லாக குனியா மேலே தான். நீ ஷோல்டரை பிடிச்சியோ இல்லை அவனோட லைட்டாக முடிய பிடிச்சியோ அதெல்லாம் தேவையில்லாதது. உன் இன்டென்ஷன் எப்போ பால் மேலே இல்லை பிளேயர் மேலே இருக்கோ அப்போவே யூ ஆர் என்டைட்டில்டு ஃபார் அ ரெட் கார்டு.